சர்க்கம் 69. தசரதர் ஜனகர் சந்திப்பு. இரவு கழிந்ததும் உபாத்தியாயருடன் உறவினர்களுடனும் மகிழ்ச்சியுடன் இருந்த மன்னர் தசரதர் சுமந்திரரிடம் பின்வருமாறு உத்தரவிட்டார். கருவூலக காப்பாளர்கள் அனைவரும் ஏராளமான செல்வங்களையும் ரத்னங்களையும் எடுத்துக்கொண்டு தக்க பாதுகாப்புடன் முன்னதாக செல்லட்டும். பல்லக்கு முதலான வாகனங்களுடன் ஒப்புயர்வில்லாத நமது 4 வகை சேனைகள் எல்லாம் என்னுடைய உத்தரவு கிடைத்தவுடனேயே புறப்படும் வகையில் விரைவில் ஆயத்தம் செய்யப்படட்டும். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், சிரஞ்சீவியான மார்க்கண்டேய ரிஷி, காத்தியாயனர் ஆகிய அந்தண பெருமக்கள் முன்னதாக பயணப்படட்டும். கால தாமதம் இல்லாமல் என்னுடைய ரதம் நீண்ட பயணத்திற்குரிய முன்னேற்பாடுகளுடன் ஆயத்த நிலையில் இருக்கட்டும். ஜனகரின் தூதர்கள் என்னை அவசரப்படுத்துகிறார்கள். அரசருடைய உத்தரவுப்படி 4 வகை படைகள் முனிவர்களுடன் முன்னதாக சென்று கொண்டிருந்த மன்னரை பின்தொடர்ந்து சென்றன. தசரதர் 4 நாட்கள் வழிப்பயணம் செய்து விதேக நாட்டை அடைந்தார். திருவளர் மன்னர் ஜனகர் தசரதர் வந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டு சீரிய வரவேற்பு அளித்தார். அப்போது முதியவரான தசரத மன்னரை போய் சந்தித்து மன மகிழ்ச்சியில் திளைத்திருந்த ஜனகர் மேலும் சந்தோஷம் அடைந்தார். புருஷோத்தமராகிய ஜனகர் புருஷோத்தமராகிய தசரதரை பார்த்து முகமலர்ச்சியுடன் கூறினார். ரகுகுலத் தோன்றலே, மாமன்னரே, தங்களுக்கு நல்வரவு கூறுகிறேன். என்னுடைய பெரும் பேற்றின் பயனாக தாங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். என் கன்னிகையை வீரத்தினால் வெற்றி கொள்ளப்பட்டதால் 2 புதல்வர்களும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்து தாங்கள் மனநிறைவு அடைந்துள்ளீர்கள். தேவர்களால் சூழப்பட்ட தேவேந்திரன் போல மகா தேஜஸ்வியான முனிவர் பகவான் வசிஷ்டர் எல்லா அந்தணோத்தமர்களோடும் இங்கே வந்திருப்பது எனது பாக்கியம். என்னிடம் விரோதம் கொண்ட மன்னர்களின் முற்றுகை போன்ற இடையூறுகள் தெய்வத்தின் அருளினால் வெற்றி கொள்ளப்பட்டன. புண்ணியவசத்தால் வீரம் மிக்கவர்களும் தர்மசீலர்களுமான ரகுகுலத்தாருடன் விவேக சம்பந்தம் ஏற்பட்டதன் மூலம் என்னுடைய பரம்பரை பெருமை அடைந்திருக்கிறது. மனிதருள் மாணிக்கமே, நாளை காலையில் யாக கர்மாக்கள் முடிந்தவுடன் முனிவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இந்த விவாகத்தை தாங்கள் முடித்து வைக்க வேண்டும். முனிவர்கள் முன்னிலையில் அவர் கூறிய சொற்களை கேட்டு சொற்சிலம்பரான தசரத மன்னர் ஜனக மன்னருக்கு பின்வருமாறு பதில் சொன்னார். தானத்தை பெற்றுக்கொள்வது என்பது தானத்தை கொடுப்பவரின் சௌகரியத்தை பொறுத்தது என்று நான் முன்னரே கேள்விப்பட்டிருக்கிறேன். அறிஞரே, நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் செய்கிறோம். அறநெறிகளுக்கு உகந்ததும் புகழ் வளர்ப்பதுமான உரையை சத்தியம் தவறாத மன்னர் கூறுவதை கேட்ட விதேக மன்னர் மிகவும் ஆச்சரியத்தை அடைந்தார். அப்போது முனிவர்கள் எல்லோரும் பரஸ்பர சந்திப்பினால் மிகவும் மகிழ்ச்சியில் திளைத்தவர்களாய் அன்றிரவை இன்பமாக கழித்தார்கள். பின்னர் மகா தேஜஸ்வியான ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு இணையாக சென்று தந்தையின் திருவடிகளை நமஸ்கரித்தார்கள். ரகுகுலத்திற்கு பெருமை சேர்க்கும் 2 புத்திரர்களையும் பார்த்து ஆனந்தப்பட்ட தசரத மன்னர் ஜனக மன்னரால் நன்றாக உபசரிக்கப்பட்டு மன நிறைவுடன் அங்கே தங்கினார். மகா தேஜஸ்வியும் சாஸ்திர வல்லுனருமான ஜனகர் யாகத்தினுடையவும் 2 புதல்விகளுக்கும் சீதை மற்றும் ஒரு பெண்ணான ஊர்மிளைக்கும் செய்ய வேண்டிய கர்மாக்களையும் அறநூல் முறைப்படி செய்து முடித்து திருப்தி அடைந்தவராய் இரவை கழித்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 69வது சர்க்கம் முற்றிற்று.